எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்னைக்கு 30 வருடத்துக்கு முன்னாடி தலைவர் தான் உச்சத்துக்கு வருவார், சூப்பர் ஸ்டாராக வருவார், தலைவர் தான் முதலமைச்சராக போகிறாருன்னு அன்னைக்கு யாருக்கும் அவங்களுக்கு தெரியாது. ஜோசப் விஜய் கடகராசி பூச நட்சத்திரம். தலைவர் மேலே நம்பிக்கை வச்சு தான் எனக்கு ஓட்டு போடுறதுக்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க. அப்போ அந்த மக்களுக்கு நான் வந்த உடனேயே நான் அந்த சேவையை நான் கரெக்டாக வந்து அவங்களுக்கு செய்யணுன்றது தான் என்னுடைய எண்ணங்கள். இப்போதானே கட்சி ஆரம்பிச்சாங்க, இதுக்கு முன்னாடி அவங்க என்ன அரசியலில் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க? என்ன விலையில்லாத விதம், விலையில்லா ரொட்டி முட்டை பால் திட்டம், தளபதி பயிலகம், தளபதி நூலகம், வீடு கட்டும் திட்டம் என்று பல்வேறு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. முதல்ல வந்து வெளியில் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தெல்லாம் வந்து வைக்கிறாங்கிறத பார்க்க முடியுது. அவரை பற்றி எதையாவது சொல்கிறவங்க சொல்லிக்கினே தான் இருப்பாங்க. அது பாட்டுன்னு நம்ம வேலை என்னவோ நாங்கள் பாட்டுன்னு எங்கள் வேலையை பார்க்கணும். ஜனநாயகன் படம் வந்துட்டு வெளியில் விட்டுட்டாங்க, லீக் ஆயிடுச்சுங்கிறது ஒரு பெரிய சர்ச்சையாக பேசப்பட்டு இருக்கு. படத்தை தடை பண்ணிட்டாங்க, அதுக்கு அடுத்தபடியாக இதை பண்ணி பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கட்சியிலேருந்து விலகின அஜித் ஆக்னல் வந்துட்டு வேற ஒரு கட்சிக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் சொன்னாங்க. அது ஒரு கொடியை வந்துட்டு அறிமுகப்படுத்தி அந்த பாடலை சேர்த்து பாடும் பொழுது அந்த காணொலியை நாங்கள் வந்துட்டு பார்த்தோம். 2 பேருமே கண் கலங்குனீங்க. எங்களுடைய பெரிய கனவு இல்லையா, அந்த கொடியை வந்து தலைவர் வந்து அதை சிந்திச்சு கலர் எப்படி இருக்கணும், யானை சின்னம், அந்த யானை வந்து எப்படி இதுவாக இருக்கணும், அவருடைய கனவு. ஒரு பெரிய நடிகர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ரசிகர் மன்ற தலைவராக யார் இருப்பாங்கன்னா, ஒன்று அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க, இல்லை ரொம்ப நெருங்கிய நண்பராக இருப்பாங்க. கோடான கோடியில் நிறைய தொண்டர்கள் தலைவருக்கு இருக்கிறாங்க, அதில் நானும் ஒருத்தன். இந்த எக்ஸ்எம்எல்ஏ அப்படிங்கிற அந்த பொறுப்பு வந்து உங்களுக்கு இந்த மக்கள் பணி ஆற்றுறதுக்கு இப்போ வந்து நற்பணி மன்றம், அப்புறமா வந்துட்டு மக்கள் இயக்கம் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு போகிறப்ப அந்த எக்ஸ்எம்எல்ஏங்கிற பதவி வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது? அங்கே கற்றுக்கிட்ட விஷயங்களை இங்கே வந்து செயல்படுத்துனீங்களா? நான் வந்து சர்வீஸ் அடிப்படையில் தலைவரை காமிச்சு தான் நான் வந்து சட்டமன்ற உறுப்பினராக வந்து ஆனேன். அடுத்த தடவை டீலிமிட்டேஷனாக தொகுதி வந்து டீலிமிட்டேஷனில் என் தொகுதியை பிரிஞ்சு போயிடுச்சு, 3 தொகுதிக்கும் பிரிச்சுட்டாங்க. அது அடுத்த தடவை நான் 2 பெரிய கட்சிக்கு நடுவில் நான் 2வது இடம் வந்தேன். வந்து திமுக வந்து எனக்கு அடுத்து தான் வந்தது. ஸோ அனுபவங்கள், தேர்தலில் நான் 3 தடவை நின்று இருக்கிறேன். இது 4வது தடவை எனக்கு தலைவர் வந்து 4வது தடவை இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். ஸோ அந்த அனுபவங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எப்பயுமே என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம போய் ஓட்டு கேட்கணும். திரும்ப நான் சொல்கிறது அதுதான். நான் தான் வந்து உங்கள் வீட்டில் வந்து இப்போ டி நகர் தொகுதியில் இருக்கிற மக்கள்கிட்ட நான் தான் போய் வீட்டில் போய், அம்மா நான் இதை செஞ்சு தரேன், உங்களுக்கு இந்த மாதிரி இவ்வளோ காலம் பட்டா இல்லாமல் இருக்குதா, அதை நான் கண்டிப்பாக வந்தால் செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் அதை எம்எல்ஏ ஆகிட்ட பிறகு அதோடைய அந்த வாக்குறுதி என்ன கொடுத்தனோ, தொகுதியில் என்ன நான் மக்கள்கிட்ட சொன்னனோ அதை நான் செய்யணும். செய்யாமல் அடுத்த தடவை நீங்கள் போனீங்க அப்படின்னா அதுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் வந்து இருக்காது. தலைவர் மேலே நம்பிக்கை வச்சு தான் எனக்கு ஓட்டு போடுறதுக்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க. அப்போ அந்த மக்களுக்கு நான் வந்த உடனேயே நான் அந்த சேவையை நான் கரெக்டாக வந்து அவங்களுக்கு செய்யணுன்றது தான் என்னுடைய எண்ணங்கள். கண்டிப்பாக அதை நான் இந்த பயணத்தில், அதாவது இப்போ ஒவ்வொரு கட்டமாக நீங்கள் அடைஞ்சிட்டு இருக்கிற பயணத்தில் உங்களுடைய அந்த அனுபவங்கள் வந்து கை கொடுத்துதா? ஏன்னா 234 தொகுதிக்கும் வந்து ஒரு மக்கள் இயக்கத்தை வந்து ஒரு கட்சியாக வந்து பயணிக்க வச்சு 234 தொகுதிக்கும் வந்துட்டு வேட்பாளர்களை அறிவிக்கிறது வந்துட்டு அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை ஒரு புதிய கட்சிக்கு. அப்படிங்கிறப்போ உங்களோட அனுபவம் இந்த இடத்துல கை கொடுத்துதா அப்படிங்கிறதுக்காக? இல்லை 234 தொகுதியிலேயே நீங்கள் தலைவர் தானே வேட்பாளர், அவருடைய முகம் தானே வேட்பாளர், புரியுதுங்களா? அதெல்லாம் அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம செய்கிறோம், அவ்வளோதான். இப்போ நீங்கள் இருக்கிற இன்டர்வியூ பண்ணுறீங்க, நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறதுக்கு எந்த கேள்வி கேட்கணும், போகணும், அப்போ தான் எப்படி இருக்குன்றதை நீங்கள் மனசில் வச்சுக்கின்னு நீங்கள் கேட்குறீங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அந்த மாதிரி அவர் வந்து எல்லாத்தையுமே யோசித்து எப்படி செய்யணும் போகணுன்றதை எங்களை அறிவுறுத்துறாரு.
அவருடைய அறிவுறுத்தலின்படி நாங்கள் எல்லாமே வந்து அவருடைய அறிவுறுத்தலின்படி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த 234 தொகுதிக்கும் கேண்டிடேட்டை வந்து போட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது. அது கண்டிப்பாக அது வெற்றியாக தான் இருக்கும். பல நேரங்கள்ல எனக்கு இந்த கேள்வி எப்பொழுதுமே தோணும். அதாவது வந்துட்டு ஒரு பெரிய நடிகர் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட ரசிகர் மன்ற தலைவரா யார் இருப்பாங்கன்னா, ஒண்ணு அவங்களுடைய குடும்பத்த சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இல்ல ரொம்ப நெருங்கிய நண்பரா இருப்பாங்க. அப்படிதான் நாங்க பார்த்துருக்குறோம். ஆனா நீங்க வேற ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கீங்க. உங்களுக்கு இவ்ளோ பெரிய விஷயம் வந்துட்டு கிடைச்சது. இவ்ளோ தூரம் டிராவல் பண்ணி கட்சிக்கு பொதுச் செயலாளரா வந்திருக்கீங்கங்கிறப்ப, அந்த நம்பிக்கை எப்படி உருவானது? அது எப்படி உருவாக்கப்பட்டது? அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கும் எப்பொழுதுமே. நம்பிக்கைன்றது உருவானதுன்றதுன்னு பார்த்திங்கன்னா, நம்மளை நம்பி ஒருத்தவங்க ஒரு பொறுப்பை கொடுக்குறாருன்னும்போது, தலைவர் நம்பி அந்த பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த நம்பிக்கைக்கு நான் கரெக்டாக இருக்கணும். அந்த நம்பிக்கைக்கு நான் கரெக்டாக இருந்ததுனால எனக்கு இந்த இடத்த வந்து தலைவர் வந்து கொடுத்து வச்சுருக்கிறாரு. அதனால் நான் எந்த விதத்துலேயும் தப்பு பண்ணாமல் அவர் சொல்கிற இதுபடி நான் நடந்து கொண்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த இயக்கத்தில் இருக்கும்போதும் சரி, ரசிகர் மன்றமாக இருக்கும்போதும் சரி, நற்பணி மன்றமாக இருக்கும்போதும் சரி, மக்கள் இயக்கமாக இருக்கும்போதும் சரி, எல்லாரையும் அரவணைச்சி எல்லாரோடையும் நான் வந்து இருந்ததுனால எனக்கு இந்த இடத்த வந்து அவர் கொடுத்துருக்குறாரு. எனக்கு அந்த இடத்த வந்து கொடுத்துருக்குறாரு, நம்மளுக்கு ஒரு பெரிய பதவி கொடுத்துருக்குறாருன்னுட்டு நம்மளுக்கு அந்த தலையில் நம்ம அதெல்லாம் ஏற்றிக்காமல் எப்பவும் கோடான கோடியில் நிறைய தொண்டர்கள் தலைவருக்கு இருக்கிறாங்க. அதில் நானும் ஒருத்தன். இப்போ எப்படி ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு பேர் கொடுப்பாங்க இல்லையா, இந்த தெருவு, இப்போ இந்த டி நகர் இத்தனாவது கிராஸ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அது ஒரு அடையாளம் வந்து அந்த பதவி. ஆனால் நான் எப்பயுமே வந்து தலைவருடைய தொண்டனாக எப்பயும் இருக்கிறேன். அப்போது அந்த தொண்டர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அவங்களோட நம்ம அரவணைத்து தளபதி கிட்ட நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்து சொல்வது எல்லாமே அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நம்ம செஞ்சுக்கணும். நிச்சயமா. இப்ப புதுசா வந்துட்டு புதுசான்னு இல்ல. இப்ப கட்சி மேல ஒரு விமர்சனம் வருதுன்னாவே, அவங்க என்ன என்ன வப்பாங்க அப்டின்னா, இப்ப தானே கட்சி ஆரம்பிச்சாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க என்ன அரசியல்ல வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. ஒரு பக்கம் வந்துட்டு இதற்கான பதில்கள் வந்து குடுக்கப்பட்டுட்டே தான் இருக்கு. விஜய் மக்கள் இயக்கம் எப்படி கிரவுண்ட்ல வந்துட்டு ரொம்ப வந்துட்டு வலிமையா இருக்கிறாங்க. அவங்க வந்து இதுக்கு முன்னாடி என்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு பக்கம் சொல்லுவாங்க. ஆனா உண்மையா அந்த களத்துல இருந்தது நீங்க தான். நீங்க தான் எல்லாத்தையும் பார்த்துருந்துருப்பீங்க. என்னலாம் பண்ணியிருக்கீங்க இதுவரைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா விலையில்லா விருந்தகம், ம். விலையில்லா ரொட்டி முட்டை பால் திட்டம், தளபதி பயிலகம், தளபதி நூலகம், தளபதி விலையில்லா வீடு கட்டும் திட்டம் என்று பல்வேறு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 150 பேர் 200 பேர் ஒரு தொகுதியில் ஒரு மாவட்டத்தில் 38 மாவட்டம் இருக்குன்னா பல்வேறு மாவட்டங்களில் அந்த தளபதி விலையில்லா விருந்தகன்றது பல ஆண்டுகளாக தளபதியுடைய அறிவுறுத்தலின்படி நடந்து கொண்டிருக்கிறது. ஞாயிறுதோறும் ரொட்டி முட்டைப்பால் திட்டங்கள் நடைபெற்றுள்ளது. தளபதி பயிலகம், தளபதி நூலகம், இதை மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ தளபதி பயிலகம்ன்றது நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்டு தமிழ்நாடு முழுக்க படிக்கிறாங்க. ஸோ அவங்க படித்தவங்கலாம் 10th 12th பார்த்திங்கன்னா நல்ல மார்க்கு எடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல திட்டங்கள்லாம் வந்து நிறைய தலைவர் சொல்லியிருக்கிறார். அந்த திட்டங்கள் எல்லாமே செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திட்டங்களை வந்து ஒன்று ஆரம்பித்து உடனே நம்ம நிறுத்துறது கிடையாது. அந்த திட்டங்களில் ஒன்று ஆரம்பித்தா அது செயல்படுதான்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். அது மாதிரி நல்லாவே எல்லாருமே திட்டங்கள் எல்லாமே செஞ்சுன்னு இருக்கிறாங்க. நீங்கள் கொரோனா நேரத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அது வந்து அந்த இரத்த தானம் இந்த மாதிரி, அது மட்டும் இல்லாமல் அந்த விலையில்லா விருதுங்களாம் கண்டினியூ பண்ணோம். எல்லாமே நம்ம வந்து செஞ்சுன்னு தான் இருக்கோம். கொரோனா நேரத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு சகோதரியுடைய கணவருக்கு உடல்நல சரியில்லை. அப்போ ஒரு கோயம்புத்தூரில் சேர்த்தாங்க. சேர்க்கும்போது ஒரு 15-16 பாட்டில் ரத்தம் தேவைப்படும், இருந்தால் தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னாங்க. அவங்க யார்கிட்டையும் கேட்டு பார்த்தாங்க, யாருமே வந்து அந்த ரத்தம் கொடுக்க முடியல. ஏன்னா வண்டி இல்லை, பாஸ் வாங்கணும், பெட்ரோல் இல்லை, இந்த மாதிரி இது. அப்போ நம்மளுடைய கவனத்துக்கு வந்த உடனே நான் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சொன்ன உடனே ஒரு 16-17 பேர் தலைவருடைய தோழர்கள் வந்து ரத்தம் கொடுத்து அவங்க வந்து அந்த உயிரை வந்து காபந்து பண்ணாங்க. அவங்க அப்போ கொரோனா நேரம் இல்லைங்களா, அப்போ நான் ஃப்ரீயாக தானே வீட்டில் சும்மா தானே இருப்பேன். அப்போ அந்த 16-17 பேர்கிட்டையும்
ஃபோனில் பேசினேன். ஆமாம் எங்கள் வீட்டிலாம் சொன்னாங்கண்ணே, நீ ஏன் போகிற துத்திக்கோ அப்படின்லாம் சொன்னாங்க. பட் தலைவர் உடைய நிர்வாகிகள் அவங்களுடைய கணவருக்கு இப்படின்னும்போது நாங்கள் எப்படின்னு இருக்கிறது, எங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு எங்கள் வீட்டில் நாங்கள் சொல்லிட்டு வந்து ரத்தம் கொடுத்தோன்னே அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. ஸோ எங்கள் தலைவர் மேலே வந்து எல்லாருமே அந்த பாசம் பற்று ஒரு குடும்பமாக எல்லாமே இருப்பாங்க. ஸோ அதுன்னும்போது அந்த உயிர் அன்னைக்கு காப்பது பண்ணுது. ரத்த தானம் பல்வேறு உதவிகளை செய்யக்கூடிய ஒரு கட்சியாக தான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் இருக்குது. கடந்த 30 வருடமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், நல்லா புரிஞ்சுங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்னைக்கு 30 வருடத்துக்கு முன்னாடி தலைவர் தான் உச்சத்துக்கு வருவார், சூப்பர் ஸ்டாராக வருவார், தலைவர் தான் முதலமைச்சராக போகிறாருன்னு அன்னைக்கு யாருக்கும் அவங்களுக்கு தெரியாது. எந்த ஒரு எதிர்பார்ப்பு, இப்போ எல்லாருக்கும் தெரியும் தலைவர் தான் முதலமைச்சராக போகிறாருன்னு. அன்னைக்கு யாருக்கும் தெரியாது. அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் உழைச்சவங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துட்டாரு, வேட்பாளர் பதவி அறிவிச்சுட்டா இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு தலைவரும் வந்து யாரும் செய்ய மாட்டாங்க. உழைப்புக்கு உண்டான பலனை அவருக்கு வந்து தலைவர் வந்து கொடுத்துருக்கிறாரு. அதுபடி எல்லாருமே செயல்படுறாங்க. மற்ற கட்சியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருப்பாங்க, ஒரு கான்ட்ராக்ட் எடுப்பாங்க, அதுலேருந்து வர்ற பணத்தை எடுத்து செலவு பண்ணுவாங்க, இல்லை வேலை வாய்ப்பு ஏதாவது கிடைக்கும் இந்த மாதிரி. பட் நாங்கள் எந்த பவர்லேயுமே இல்லையே. ஆனாலும் நீங்கள் மற்ற கட்சிகள் செய்ததோடு அதிகமாக செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய தமிழக வெற்றி கழகன்றதை நாங்கள் தலை நிமிர்ந்து எங்களால் சொல்ல முடியும். நீங்கள் மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, ஆமாம் காலையில் சாப்பாடு போட்டுன்னுக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமையான ரொட்டி முட்டை பால் கொடுத்துன்னு இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சாத்தியம் எதுன்னு பார்த்திங்கன்னா அது தளபதி மேல் வைத்திருக்கிற பாசத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக, அவருடைய பேரில் அதை மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு தோழர்கள் எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறாங்கன்றது சொல்லி. நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்துட்டு பயணித்து இவ்வளோ இடத்துக்கு கொண்டு வந்து அவங்கள சேர்த்துருக்கீங்க. ஆனால் உங்களுக்கோ இல்லை திரு விஜய் அவர்களுக்கோ வந்து எதிர்பார்ப்பு இருந்ததா? ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும், மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணணும்? இல்லைங்க, என்ன நான் எடுத்துன்னு போகணுன்னு நான் தான் சொல்லணும், தலைவரை சுற்றி தான் எல்லாமே, தலைவரை வச்சு தான் எல்லாமே நடக்கிற ஒரு விஷயம். ஸோ தலைவருடைய அவருடைய அன்பை பெறணுன்றது இல்லாமல் அவர் பேரில் இருக்கிற அந்த அபிமானத்தில் எல்லாமே மக்களுக்கு செய்யணும் அப்படின்றது தான் அந்த தோழர்களுடைய எண்ணங்கள். அது தளபதி பேரில் அந்த மக்களுக்கு அவங்க வந்து எல்லாமே செஞ்சாங்க. தலைவருடைய அறிவுறுத்தலின்படி எல்லாமே நடந்து கொண்டு இருக்குது. இப்போ இந்த மக்கள் இயக்கம் வந்து அரசியல் கட்சியாக மாறும்னு உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததா? எதிர்பார்ப்பு இருக்குன்னா தலைவர் வந்து நமக்கு மக்கள் இந்த உச்சத்தை கொடுத்தாங்க, அந்த உச்சத்தில் இருக்கும்போதே நான் மக்களுக்கு சேவை செய்யணுன்ற அந்த ஒரு எண்ணத்தில் தான் அவர் அரசியலே ஆரம்பித்தார். இந்த படிக்கட்டு இருக்கு இல்லையா, மக்கள் இயக்கத்திலிருந்து ஒரு அரசியல் கட்சியாக அது ஒரு கொடியை வந்துட்டு அறிமுகப்படுத்தி அந்த பாடலை சேர்த்து பாடும் பொழுது அந்த காணொலியை நாங்கள் வந்துட்டு பார்த்தோம். 2 பேருமே கண் கலங்குனீங்க. நாங்கள் இன்னமும் அந்த காணொலி எங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறது சொல்லணும். அப்போ வந்து அந்த அந்த எமோஷனலான தருணங்கள் வந்து எப்படி இருந்தது? ஏன்னா இது அடுத்த கட்டம் இல்லையா, அவர் வந்து திரைத்துறையிலேருந்து அடுத்ததாக இன்னொரு துறைக்கு வராரு, அடுத்ததாக ஒரு பெரிய ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. உங்களுடைய கனவு அங்கே கொடி வருது, கொடி பாடல் வருது, 2 பேரும் எமோஷனல் ஆகுறீங்க. அது எங்களுடைய பெரிய கனவு இல்லையா? அந்த கொடியை வந்து எல்லாமே அது ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்னான்றது யாருக்கும் தெரியக்கூடாது இல்லைங்களா? அதை வந்து ரொம்ப பத்திரமா அது தலைவர் வந்து அதை சிந்திச்சு கலர் எப்படி இருக்கணும், அது அந்த யானை சின்னம், அந்த யானை வந்து எப்படி இது வரணும், அவருடைய கனவு எப்படியெல்லாம் இருக்கணும்னு அதெல்லாத்தையும் அவர் வந்து ரெடி பண்ணி இப்படி இப்படி இருக்கணுன்றது அவர் சொல்லிட்டார். இப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த கொடியோடைய இது வந்து இருக்கணுன்றது அவருடைய எண்ணங்கள். ஸோ அது அந்த நேரத்தில் அது நாங்கள் ரிலீஸ் பண்ணும்போது எங்களை மீறி வந்து ஒரு ஆனந்த கண்ணீர் தான் அது. ஸோ அடுத்தடுத்த கட்டங்கள் வந்து கட்சி வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு. பல்வேறு விமர்சனங்களையும் நீங்கள் சந்திச்சுட்டே இருக்கீங்க. ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு ஒரு படி கீழே இறங்கினா 4 படி மேலே இறங்கி வரீங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் அந்த டைமில் வந்து ரொம்ப கம்போஸ்டாக எதுவுமே பேசாமல் உங்ககிட்ட இருந்தும் நாங்கள் அப்படி ஒரு சலனத்தை பார்த்ததே கிடையாது. ரொம்ப கம்போஸ்டாகவே இருப்பீங்க, அவரும் ரொம்ப கம்போஸ்டாகவே இருப்பார். எப்படி அதை கையாண்டீங்க? எல்லா விஷயத்தையும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும் என்னென்ன நடந்தது அப்படின்னு. ஸோ எப்படி கம்போஸ்டாக இருந்தீங்க? கம்போஸ்டாக நம்ம இருக்கிறேன் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா
தலைவர்கிட்ட இருக்கிறதுனால தானே விமர்சனம்லாம் வருது. தலைவர்கிட்ட நம்ம இல்லைன்னு வச்சுங்க, நம்மளை யாராவது என்னன்னு கேட்பாங்களா, கண்டுப்பாங்களா? எதுவுமே கிடையாது. அது அப்படி தான் இருக்கும். எப்படியா இருந்தாலும் அவங்க வந்து எப்படியாவது நம்மளை வந்து மைண்டை மாற்றி பார்க்கலாமா? அரசியல் தானே இது. அரசியல் பண்ணுறத வந்து எப்படியாவது தடுத்து நிறுத்தலாமா? அரசியலுக்கு வராமல் அதை வந்து நிறுத்தி பார்க்கலாமான்றதுக்கோசம் நமக்கு எந்த விதத்துலையாவது தொல்லை கொடுக்கறது, எந்த விதத்துலையாவது நம்ம மைண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது எல்லாமே இருக்கும். பட் அது எல்லாத்தையும் நம்ம வந்து தாண்டி தலைவர் தளபதி தான் அப்படின்னு நினச்சிக்கின்னு நம்ம பாட்டு கடந்து போய்க்கினே இருக்கணும். அதுதான். அந்த விமர்சனங்கள் எல்லாம் எப்படி கடந்து வந்தீங்க? ஏன்னா நீங்க வந்து எல்லா தருணங்களையும் பார்த்துருக்கீங்க. சினிமா துறையிலயுமே அவருக்கு வந்த நெருக்கல்களையும், அதுக்கப்புறம் அரசியலுக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் வந்த நெருடல்களையும் பார்த்துருப்பீங்க. எல்லாத்துலயுமே கூட இருந்திருக்கீங்க. அவர் எப்படி அதை கையாண்டாரு? நீங்க எப்படி அதை பக்கத்துல இருந்து பார்த்துருப்பீங்களா? அதனால நாங்க கேட்குறோம். அவர் கையாளுற விதம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைதியானவர். எல்லாத்தையும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து தான் எதுவுமே முடிவு எடுப்பார். அதனால் அவர் எப்படி அந்த இதை கையாளுறாரோ அதே மாதிரி அவர் எவ்வழியே நான் வேணும் அந்த வழியிலே நானும் போயிடுறதுன்றது தான் நான் போகிறேன். இப்போல்லாம் நிறைய பேர் இன்டர்வியூ கேட்குறீங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க. இது தொகுதிக்கு டி நகர் தொகுதிக்கு தேவையான கேள்வியில் நிறைய கேட்குறாங்க. டி நகர் சம்மந்தமாக தான் கேட்பேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனாலும் வந்து டி நகர் 10 கேள்வி கேட்டாங்கன்னா 10 கேள்வி எக்ஸ்ட்ராவாக வெளியில் எப்படி இருக்கணும் எப்படின்றது இது டி நகரை காமிச்சு என்னை மற்றதை கேட்குறாங்க. நான் டி நகரை தாண்டி நானும் வந்து எதுவும் பதில் சொல்லாமல் மழுப்பெல்லாம் ஏதாவது பதில் சொல்லி நான் போயிடுறேன். நாங்க வந்து டி நகரை கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சாலுமே, நீங்க இப்பதான் வெளியில வரீங்க. உங்ககிட்ட நாங்க கேள்வி கேட்கறோம்னு இன்னும் எங்களுக்கு 2 மணி நேரம் கொடுத்தாலும் பத்தாது. எங்களுக்கு அவ்வளோ கேள்விகள் இருக்கு. அதனால டி நகரையும் கான்சென்ட்ரேட் பண்ணி உங்ககிட்ட பல கேள்விகளை கேட்கணும்னு நினைக்கிறோம். அண்ட் ஆல்சோ நீங்க வெளியில இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கங்கிறதுனால உங்க மேல இருக்க விமர்சனங்களை நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா கையாண்டுட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்த கட்டமா இப்ப கரண்டா வர விமர்சனம் என்னன்னா, முதல்ல வந்து வெளியில வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிரச்சாரம் பண்றாங்க அப்படிங்கிற விமர்சனத்தெல்லாம் வந்து வைக்கிறாங்கங்கிறத பார்க்க முடியுது. அதற்கு என்ன பதில் இருக்கு தாவேக்காவிடம்? நீங்கள் வந்து காவல்துறையும் எலெக்ஷன் கமிஷனில் நம்ம வந்து பெர்மிஷன் கேட்குறோம். அந்த பெர்மிஷன் எப்படி கொடுக்குறாங்களோ அதுபடி நாங்கள் வர்றோம். அவ்வளோதான ஒழிய அதெல்லாம் எல்லாமே எதுவாக இருந்தாலும் எல்லாமே சொல்லுவாங்க. அவரை பற்றி எதையாவது சொல்கிறவங்க சொல்லிக்கினே தான் இருப்பாங்க. அது பாட்டுன்னு நம்ம வேலை என்னவோ நாங்கள் பாட்டுன்னு எங்கள் வேலையை பார்க்குறோம். அதுதான், வேறு ஒன்றும். நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்க்குறீங்க. ஆமாம், அவங்க எது சொன்னாலும் நம்ம அதுக்கு என்ன பதில் சொல்கிறது? அவங்க சௌரியத்துக்கு அவங்க பேசுகிறவங்க வாய் இருக்குது. சில பேர் எல்லாருமே பேசுவாங்க. எல்லாருமே அதுக்கு வந்து இப்படி அப்படின்னு நாங்கள் எதையாவது ஒன்று சொன்னால் நாங்கள் எதில் மாட்டுவோம், எதை வாய் தவறி சொல்லுவோம், அதை எப்படி ட்ரோல் பண்ணலான்றது தான் பார்க்குறாங்களே ஒழிய நல்லது யாரும் எதுவும் பெருசாக அதை வந்து ஃப்ளேர் அப் பண்ண போகிறதே கிடையாது. எதையாவது ஒன்று நம்ம இப்போ நான் இருக்கிறேன் எதையோ ஒன்று வாயை விட்டுட்டேன்னா எது இல்லை கிடைக்குதோ அதை வச்சு அவங்க அதை பிடிச்சிப்பாங்க. இப்போ நேற்றுலேருந்து வந்த விமர்சனம் என்னன்னா, பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கட்சியிலேருந்து விலகின அஜிதா அக்னல் வந்துட்டு வேற ஒரு கட்சிக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் சொன்னாங்க. நீங்கள் வந்து வேட்பாளர்களுக்கு மற்ற கட்சியோட எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய பேருக்கு மற்ற கட்சிகளோடு அதிக அளவுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறார். இதோட வேறு என்ன ஒன்று? மற்றவங்க சொல்கிறாங்கல்ல, நாங்கள் எதுன்னு சொல்கிறாங்க பேசுகிறாங்கன்னு வச்சுக்கிங்க. அவங்க எத்தனை பேருக்கு கொடுத்துருக்குறாங்க, நாங்கள் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்குறோன்றது நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் மீது நம்பிக்கை வைத்து தான் தற்போதைய டி நகர் சட்டமன்ற உறுப்பினருடைய மகள் எங்களுடைய கட்சியில் வந்து சேர்ந்து எங்களுடைய பணியாற்றுறாங்க, பிரச்சாரம் பண்ணுறாங்க. இது ஒரு உதாரணம். மற்றவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த பெரிய கட்சி இவங்க அதுக்குதுன்னு. நாங்கள் எந்த பெரிய கட்சி சின்ன கட்சிலாம் நாங்கள் பார்க்கலாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் தான் எங்களுடைய கட்சி தான் முதன்மையான கட்சி என்பது தெளிவாக நான் தெரியும். அடுத்ததாக வந்து ஜனநாயகன் படம் வந்துட்டு வெளியில் விட்டுட்டாங்க, லீக் ஆயிடுச்சுங்கிறது ஒரு பெரிய சர்ச்சையாக பேசப்பட்டு இருக்கு. திரைத்துறையினர் எல்லாமே வந்துட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதை எப்படி கடந்து வர போகிறாங்க அப்படிங்கிறது வந்து அடுத்த ஒரு கேள்வியாக இருக்குது. அதுக்கு உங்களோட பதில் நான் எதிர்பார்க்குறேன் சார். அதுதான், எப்படியோ அதை பண்ணணும்னு பண்ணிட்டாங்க, படத்தை தடை பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இதை பண்ணி எல்லாமே விட்டுட்டாங்க. அதுக்கு உண்டான போலீஸுக்கிட்ட காவல்துறைக்கிட்ட சொல்லி அதுக்கு உண்டான நடவடிக்கை மேற்கொண்டு இருக்கிறாங்க. அது ஏதோ 6 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதாக கேள்விப்பட்டேன்.
அது அது நடந்து கொண்டு இருக்கிறது. பட் இருந்தாலும் அது வந்து ஒரு மிகப்பெரிய எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய கஷ்டம். இந்த மாதிரி படம் வந்து இப்படி ஆனது வந்துன்றது எங்களுக்கு ஒரு பெரிய என்ன மாதிரியான ரசிகர், பக்தன், தோழர்களுக்கு அது ஒரு பெரிய கஷ்டத்தை உண்டு பண்ணியிருக்கு. நிறைய விஷயங்கள ரொம்ப கான்ஃபிடென்ட்டா கையாளுறீங்க அப்படிங்கிறத என்னால பார்க்க முடியுது. ஸோ எவ்வளோ சர்ச்சைகள் வந்தாலும், எவ்வளோ விமர்சனங்கள் வந்தாலும், அதை கடந்து நீங்க போறீங்கங்கிறத பார்க்க முடியுது. ஏன் டி நகர்ங்கிற கேள்விக்கு அடுத்ததா வரணும்னு நினைக்கிறேன். டி நகர் எதற்காக அப்படின்னு? அப்படி இல்லை, இங்கே வந்து தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தொகுதி வந்து அலாட் பண்ணார் தலைவர். இங்கே இருக்கிற நிர்வாகிகள் எல்லாருமே வந்து நிற்கணும்னு என்னை விரும்பினாங்க. அதை நான் தலைவர்கிட்ட சொன்னேன். அப்போ நீ டி நகரில் நின்று மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லி எனக்கு அதை கொடுத்துருந்தாரு. நானும் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லார்கிட்டையும் போயிட்டு ஓட்டு கேட்குறேன். கண்டிப்பாக எனக்கு விசில் சின்னத்தில் தலைவர் மேலே நம்பிக்கை வைத்து எனக்கு வாக்களிப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. டி நகரை பொறுத்த வரைக்கும் நீங்க முதல்ல பார்க்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவா இருக்கு? ஏன்னா வெளியிலேருந்து பார்க்குறப்ப டி நகருங்கிறது வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கு. அப்போ வந்து எங்களுக்கு தோன்ற விஷயம் என்னன்னா, ஒரு சரியான ஒரு ரெஸ்ட் ரூம் வசதி இல்ல. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பார்க்கிங் இருக்குங்கிறத வசதி பார்க்க முடியுது. மெயினாக, பார்க்கிங் வசதி இல்ல. பார்க்கிங் அப்புறம் வசதி இங்க இருக்கிற மெயினாக. நாங்க இன்னைக்கு காலைல பார்த்தது டி நகர் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு தொகுதி அப்படின்னு நினைச்சோம். ஆனா நீங்க உங்க கூட நாங்க பயணம் பண்ணோம் இன்னைக்கு காலையில. பார்த்தா ரொம்ப சின்ன சின்ன வீடுகள், குடிசை வீடுகள்லாம் இன்னும் டி நகர்ல இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதை நாங்க இன்னைக்கு பார்த்தோம். அது உங்களுக்கு எப்படி? அதான் இவ்வளோ ஆண்டு காலம் மாற்றி மாற்றி இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை செய்யலைன்றது நீங்களே கண்ணுக்கு எதிராக பார்த்துங்க. அதை எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டியது நான் சட்டமன்ற உறுப்பினராக டி நகர் மக்கள் என்னை கண்டிப்பாக தேர்ந்தெடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதையெல்லாம் என்னை தேர்ந்தெடுத்த பிறகு நீங்கள் ஒரு 6 மாதம் கழித்து அதே இடத்துல நீங்கள் வந்து பார்க்கணும். பார்க்கும்போது எப்படி வித்தியாசங்கள் இருக்குது என்பது நான் வந்த உடனே அடுத்த நாளே நான் அதை செஞ்சிருவேன்னு நான் சொல்ல விரும்பலை. ஒரு 6 மாதம், ஒரு வருடம் கழித்து நீங்கள் அதை திருப்பி இந்த வீடியோ கிளிப்பிங்லாம் நீங்கள் இன்றைக்கி எடுத்தீங்கல்ல, அதெல்லாம் எடுத்து வச்சிங்க. நீங்களாகவே ஒரு இதில் வந்து திருப்பி பாருங்கள். அது சரி செய்யப்பட்டிருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு என்னை அந்த கேள்வி கேளு. நீங்க வந்து இன்னைக்கு சொல்லிட்டீங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறதெல்லாம் சொல்லிட்டீங்க. மக்கள் உங்ககிட்ட என்ன குறைகள் இருக்குன்னு சொன்னாங்க? ஏன்னா நிறைய பேரை பார்க்குறீங்க நேரடியா. ஆமாம், அவங்க தான் நிறைய குறைகள். பட்டா வந்து 45 வருடமாக எனக்கு பட்டா வழங்கவில்லை அப்படின்றது சொல்கிறாங்க. அதுமாரி குடிநீர் வசதி வந்து செய்யணும் அப்படின்றது எல்லாமே ஒரு டேங்க்கில் வச்சுன்னு அங்கேருந்து வந்து அந்த பிளாஸ்டிக்கு குடத்தில் வந்து தண்ணி எடுத்துன்னு போகிறாங்க. அது வீட்டுக்கே நேரடியாகவே அந்த இடத்துலேருந்து நம்ம வீட்டுக்கே நேரடியாக பைப்பு போட்டு அவங்களுக்கு ஒரு கான் போட்டுட்டோன்னா அவங்களுக்கு அந்த வசதியாக இருக்கும். அதுமாரியான பல்வேறு விஷயங்கள். அந்த ரோடெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, பள்ளமும் குழியுமா, அந்த ரோடு வசதியெல்லாம் இல்லை. அது எல்லாமே நம்ம அதை வந்து சரி பண்ணணும். அதுக்கு அடுத்தபடியாக ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது, 10th 12th இதெல்லாம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 குரூப்பு தான் இருக்குது. குரூப்ஸு பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, அக்கௌண்டன்ஸ், இது மாதிரி பல்வேறு குரூப்புகள் இருக்குது. அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் நம்ம வந்து என்ன இங்கே இருக்கிற பகுதி மக்களுடைய குறைகளை கேட்டு அவங்க எது எதெல்லாம் இல்லை, எதெல்லாம் செய்யாமல் இருந்தாங்களோ அது எல்லாமே அவங்கள்ட்ட அதை கேட்டு அதுக்குண்டான நடவடிக்கையை நம்ம எடுக்கணுன்றது என்னுடைய எண்ணங்கள். அது கண்டிப்பாக அவங்களுடைய என்னென்ன குறைகள் சொல்லியிருக்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம வச்சுருக்கிறோம். அது எல்லாமே நம்ம வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு அதுக்குண்டான நடவடிக்கைகள் தலைவர் அவருடைய அறிவுறுத்தலின்படி அது செய்து தரப்படுன்றது தெரிவிச்சு. களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா இங்கே வந்து அதிமுக போன தடவை வந்து வெறும் 100 ஓட்டு வித்தியாசத்தில் தான் வந்து தோல்வி அடைஞ்சாங்க. டிஎம்கே ஜெயிச்சாங்கங்கிறத பார்க்க முடியுது. இப்போ 2மே பெருசாக வந்து நிற்கிறாங்க. அப்படிங்கிறப்ப களம் எப்படி இருக்கும்? தாவேக்காவுக்கு சாதகமாக இருக்குமா? மக்கள் எப்படி உங்களை வெல்கம் பண்ணுறாங்க? கண்டிப்பாக மிக சிறப்பான வரவேற்பு இருக்குது. நீங்களே பார்த்தீங்க அதை. அந்த மாதிரியான வரவேற்பு நல்லா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நைட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஓட்டு கேட்டுட்டு வருவேன். வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலேருந்து அவங்க வந்து விசில் அடித்து உங்களுக்கு தான் அந்த ஓட்டு இந்த மாதிரின்னும் போது தலைவர் மீது அந்த அளவுக்கு அவங்க நம்பிக்கை வைத்து அதை வந்து செய்கிறாங்க. அதை நான் கரெக்டாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் கண்டிப்பாக டி நகர் தொகுதியில் நான் கண்டிப்பாக மக்கள் எனக்கு வெற்றியை தருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையில்
அடிப்படையில் அவங்களுக்கு நான் ஒரு ஊழியனாக இருந்து சேவை செய்ய வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சு. நிச்சயமா சார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட நிறைய நேரத்தை நாங்களும் எடுத்துக்கிட்டோம். மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் ஒரு நல்ல வெற்றியோட உங்களை வந்து சந்திக்கணும்னு நாங்கள் வந்துட்டு ஆசைப்படுறோம். எங்களுடைய வாழ்த்துக்களை அந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. தேங்க்யூ.